जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வாரம் உங்க வாழ்க்கையில் ஒரு போன் கால், ஒரு மெசேஜ், ஒரு சந்திப்பு எதிர்பாராத மாற்றத்தை தரப்போகிறது. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பா உண்டு. இந்த வாரம் சாதாரண வாரம் அல்ல. ஒவ்வொரு நாளும் எபிசோடு என்னவாக இருக்கும் என்று கணிக்க முடியாத அளவுக்கு உங்கள் சம்பவம் நகர போகிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் குழப்பமான ராசி தான். எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ராசிக்கு இப்ப 2ஆம் இடத்துல ஜாதகத்துல குரு உச்சமாக இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் தற்காத்துன்னு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு, பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் கருத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனால் உறவினர் சொல்லும் வார்த்தை மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்தை வெளியில் விவாதிப்பது தவிர்ப்பது நல்லது. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை இடத்துல, அலுவலகத்தில் திடீரென புதிய பொறுப்புகள் உங்க கைக்கு வரலாம். உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும். உங்கள் சக ஊழியர்களுடன் அடுத்த முயற்சியை முன்கிட்டு பகிர வேண்டாம். அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் நீங்க கண்ணும் கருத்துமாக உங்களுடைய வேலையில பார்த்துக்கணும். யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது, யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு விஷயம் செய்யறது, கணவருக்கு தெரியாமல் செய்வது, மனைவிக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செய்வது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தயவு செய்து போய் மாட்டிக்காதீங்க. சோ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், டிரான்ஸ்பரண்டா இருக்க கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அல்ல புதிய தொடர்பு கிடைக்கலாம். குறிப்பாக பேச்சுவார்த்தை மூலம் லாபம் கிடைக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் விதிமுறைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. நான் இப்படிதான் அப்படின்னு உங்களோட விதிமுறைகள் நீங்க உங்க பார்ட்னர்ஷிப் கிளியரா இருக்கணும், பாத்துக்கோங்க. இஎம்ஐ லோன், தவணை தொகை அல்லது பழைய பாக்கி தொடர்பாக ஒரு நினைவூட்டல் வந்து கொண்டே இருக்கும். நீ இதுக்கு பணம் கட்டல, நீ இதுக்கு பணம் கட்டல, இந்த இஎம்ஐ மெசேஜ் வரும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் சரியான திட்டமிடணும்னு கட்டுப்படுத்த முடியும். ஒரு நேரத்தில் பல கடமைகளை ஏற்காதீர்கள். எதை முதல்ல செய்யணும், எதை அப்புறம் பண்ணணுங்கிறத இந்த மிதுன ராசி புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசி, அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. இதுல மிருகசீரிஷம் புனர்பூசம் கூட ஓரளவுக்கு திருவாதிரை நட்சத்திரம் சமாளிப்பது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு வாழ்க்கையும் 2 பட்டு தான் இருக்கு, வேலையும் 2 பட்டு தான் இருக்கு, குடும்பமும் 2 பட்டு தான் இருக்கு. எல்லா விஷயத்திலும் ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாமே இருக்கு, எல்லாமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சில சமயத்துல போயிட்டு இருக்கு. சோ கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்.
நீங்க உங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்க திருவாதிரை நட்சத்திரமா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உங்களோட விஷயத்தை நான் கிளியர் பண்றேன். கவலைப்படாதீங்க. திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திடீரென்று ஒரு நல்ல தொடர்பும் வரலாம். திருமண வாழ்க்கை தொடர் மனம் திறந்து பேச வேண்டிய நேரம். மறைத்து வைத்த கோபம் வெளியே வராமல் பார்த்துக் கொள்ளுங்க. யார் மேலேயும் கோவப்படாம கொஞ்சம் கரெக்டா கணவன் மனைவி பேசுறது போறது வருது இல்ல கொஞ்சம் கரெக்டா பேசுங்க. திருமணம் கூடி வர்றது, திருமணம் அடுத்த ஆவணையில எல்லாம் சில பேர் திருமணம் கூடி வர்றதுனா நல்லா இருக்கும். காதல் உறவு நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒருவர் மீண்டும் பேச தொடங்கலாம். தொடர்புல இருக்க மாட்டாங்க. 6 மாசம் ஆயிருக்கும். திடீர்னு கால் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்ன உங்ககிட்ட போன் காலே வரதில்ல, பேசுறது இல்ல, திடீர்னு ஒரு விஷயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உணர்ச்சியில் உடனே முடிவெடுப்பது சரியாக இருக்காது. ஒருத்தர் பேசிட்டாங்கன்றதுக்கோசரம் உடனே நீ இது பண்ணிக்காத, யோசிச்சு எதுவாக இருந்தாலும் செய். விவாகரத்து தொடர்பாக பிரிவு தொடர்பான சூழ்நிலையில் இருப்பவர்கள் ஒரு முக்கிய உரையாடல் நடைபெறலாம். இரு தரப்பின் கருத்தையும் கேட்டு ஒரு முடிவு செய்வது நல்லது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. சோ இரு தரப்பு நீங்க பேசுறதுக்கான ஒரு உரையாடல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரகசியம் மிகப்பெரிய எச்சரிக்கை. அடுத்த நகர்வு பற்றி யாரிடமும் முழு தகவலை வெளியிடாதீங்க. குறிப்பாக புதிய வேலை வாய்ப்பு, முயற்சி, பணம் தொடர்பான விஷயங்கள் எதையுமே கொஞ்சம் ரகசியமா வைத்துக் கொள்வது நல்லது. மிதுன ராசிக்கு இந்த வாரம் உங்கள் வார்த்தை மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? குழப்பத்தில் சரியான முடிவை தேர்ந்தெடுப்பது. இதுதான் மிக முக்கியமான. ஒரே நேரத்தில் 2 வாய்ப்புகள் வரலாம். 2 விதமான ஆலோசனைகள் கிடைக்கலாம். 2 பாதைகளுக்கு முன்னால் நிற்கலாம். எல்லாம் 2 நிக்கும். சோ எதை செய்யறதுன்னு தெரியாது. 2 வாய்ப்புகள் வரும், 2 ஆலோசனை கிடைக்கும், 2 சஜஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 பாதைகள் தெரியும். சோ இப்படியா இப்படி போறியா, இப்படி போறியா பாத்துக்கும். அது உங்க கையில தான் இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான சில நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்கள் எடுக்கும் முடிவு சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கை பாதையை நன்றாக மாற்றுவதற்கான சூழ்நிலைகள் வரும். மிதுன ராசி பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மெசேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வரும். 2வது ஒரு மர்மமான சந்திப்பு யாருடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க மிதுன ராசி. சரிங்களா? சுபம்.